சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் பாடல் பெற்ற தென்கரை திவஸ்தலங்களில் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 30வது தலமான திருவிடை மருதூர். இது சிறந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் தலமாகும். இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் 5 பதிகமும், திருஞான சம்பந்தர் 5 பதிகமும், சுந்தரர் 1 பதிகமும் ஆக மொத்தம் 11 பதிகங்கள் உள்ளன. காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்கள் காசிக்கு சமானமாக கருதப்படுகின்றது. அவற்றில் திருவிடைமருதூர் தலமும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, திருசாய்க்காடு, அதாவது சாயாவனம் என்று அழைக்கப்படும் திருசாய்க்காடு, 3வதாக திருவெண்காடு, திருவாஞ்சியம் மற்றும் மயிலாடுதுறை ஆகும். இத்தல இறைவர் பெயர் மருதவாணர் மகாலிங்கேஸ்வரர். இறைவியாரின் பெயர் பிரக சுந்தர குஜாம்பிகை, பெருநல முலையம்மையாகும். இங்குள்ள தலமரம் மருத மரமாகும். தீர்த்தம் இத்தலத்தில் காருண்யாமிர்த தீர்த்தம், சோம தீர்த்தம், கனக தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், ஐராவத தீர்த்தம் என 32 தீர்த்தங்கள் உள்ளன. இத்தல விநாயகர் அருள்மிகு மகாலிங்க பெருமானை பூசித்து பல உயிர்களும் உய்யும் மண்ணும் அரசாட்சி செய்து வந்தமையால் இத்தல விநாயகர் பெருமானை அருள்மிகு ஆண்ட விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் பூஜை விதிகளை தேவர்களுக்கு அறிவுறுத்தல் பொருட்டு பரமசிவன் தம்மைத்தாமே அர்ச்சித்து காட்சி அருளினார். மருத மரத்தை தலமரமாக கொண்டுள்ள 3 தலங்களான திருப்பருப்பதம், அதாவது வடநாட்டில் உள்ளது, சோழநாடு திரு இடைமருதூர் மற்றும் திருப்புடை மருதூர் பாண்டிய நாடு ஆகியவற்றுள் இது இடையாக உள்ளது. எனவே இது திரு இடைமருதூர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சிவ பரிவார மூர்த்த தலங்கள் யாவும் அருகே அமைய பெற்றதால் இது மகாலிங்க தலம் என்று அழைக்கப்படுகிறது. பரிவார தலங்களை நாம் பார்க்கலாம். விநாயகர் திருவலஞ்சுழி, முருகர் சுவாமிமலை, நடராஜர் சிதம்பரம், தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, சண்டேஸ்வரர் திருச்செங்கல்லூர், பைரவர் சீர்காழி, நவகிரகம் சூரியனார் கோவில் இவையாவும் பரிவார மூர்த்த தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இனி இத்தல சிறப்பை நாம் பார்க்கலாம். திருவிடைமருதூர் தலம் வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசனின் வாழ்க்கையுடன் சம்பந்தம் உடையதாகும். ஒருமுறை வரகுண பாண்டியன் அருகிலுள்ள காட்டிற்கு வேட்டையாட சென்றான். மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்ட நேரத்தில் அரசன் குதிரை மீதேறி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விட்டான். இச்சம்பவம் அவன் அறியாமல் நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனை கொன்றதால் அரசனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. அத்துடன் அந்தணனின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது. சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இவற்றில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டான். மதுரை சோமசுந்தரரும் அரசனுடைய கனவில் தோன்றி திருவிடைமருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார். எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவிடைமருதூருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு தன் நாட்டின் மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது. சோழ மன்னனுடன் போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்தி சென்றான். அப்போது திருவிடைமருதூர் சென்று இங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான். வரகுண பாண்டியனை பற்றி இருந்த பிரம்மஹத்தி தோஷமும் அந்தணனின் ஆவியும் அரசனை பின்தொடர்ந்து கோவிலுக்குள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டன. அரசன் திரும்பி வரும்பொழுது மறுபடியும் அவனை பிடித்து கொள்ளலாம் என காத்திருந்தன. ஆனால் திருவிடைமருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறி செல்லும்படி அசரீரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார். அரசன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான். இதை நினைவு கூறும் வகையில் இன்றளவும் இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கில் உள்ள அம்மன் சந்நிதி கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள். இன்றும் அக்கோவிலில் சிலையாக வீற்றிருக்கும் பிரம்மஹத்தியை நாம் கிழக்கு கோபுர வாயில் உள்ளே நுழைந்தவுடன் முன் மண்டபத்தின் இடதுபுறம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதை காணலாம். மன்னர் சென்ற வழியில் மீண்டும் திரும்பி வருவார், அவரை மீண்டும் பிடித்து கொள்ளலாம் என்று பிரம்மஹத்தி அமைந்துள்ளதாக ஐதீகம் ஆகும். இத்தலமானது சுமார் 1200 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு ஆலயம் ஆகும்.
நெடிதுயர்ந்து கோபுரங்களும் நீண்ட பிரகாரங்களும் கொண்டு காட்சியளிக்கும் இவ்வாலயம் மத்தியார்ஜுனம் என்று வழக்கப்படுகிறது. மூர்த்தி, தலம் மற்றும் தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளாலேயே ஒரு கோவில் பெருமை பெறுகின்றது. அந்த வகையில் திருவிடைமருதூர் இறைவன் அருள்மிகு மகாலிங்க சுவாமியின் சிறப்புகள் கணக்கில் அடங்கா. தேரோடும் 4 வீதிகளிலும் கோடிகளிலும் விஸ்வநாதர், ஆத்மநாதர், ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோருக்கு 4 சிவாலயங்களும் நடுவிலே மகாலிங்க பெருமானும் அமர்ந்திருப்பதால் இத்தலம் பஞ்சலிங்க தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் மேற்கே உள்ள சொக்கநாதர் ஆலயத்திற்கு தனிப்பெருமை ஒன்றுண்டு. மழையின்றி மக்கள் வறட்சியால் வருந்தும் காலங்களில் இப்பெருமானுக்கு சிறப்பாக பூசை வழிபாடுகளை செய்து மேகராக குறிஞ்சி பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செய்வதால் மழை பெய்வது இன்றளவும் நடைபெற்று வரும் அதிசயம் ஆகும். இனி இக்கோவில் பிரகாரங்களை பற்றி நாம் பார்க்கலாம். இக்கோவில் 3 பிரகாரங்களை கொண்டதாகும். 3 பிரகாரங்களிலும் வலம் வருதல் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. அதில் முதல் அஸ்வமேத பிரகாரம். இது வெளி பிரகாரமாகும். இந்த பிரகாரத்தில் கோவிலை வரம் வருவதால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன. அடுத்ததாக கொடுமுடி பிரகாரம். இது 2வதும் மத்தியில் உள்ள பிரகாரமாகும். இப்பிரகாரத்தை வலம் வருவதால் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தை வலம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது. 3வதாக பிரணவ பிரகாரம். இது 3வதாகவும் உள்ளே இருக்கக்கூடியதுமான பிரகாரமாகும். இப்பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்க மூர்த்தியாகும். இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்டு பூஜா விதிகளை சப்தரிஷிகள் மற்றும் உள்ள முனிவர்களுக்கு போதித்து அருளிய தலம் திருவிடைமருதூர் ஆகும். மார்க்கண்டேய முனிவருக்கு அவரின் விருப்பப்படி அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இத்தலத்து இறைவன் காட்சி கொடுத்துள்ளார். இவ்வாலயத்தில் உள்ள மூகாம்பிகை சன்னதி மிகவும் புகழ்பெற்றது. அம்பாள் சன்னதிக்கு தெற்கு பக்கம் இருக்கும் இந்த மூகாம்பிகை சன்னதி அமைந்துள்ளது. மூகாசுரனை கொன்ற பாவம் நீங்க மூகாம்பிகை இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டாள். மூகாம்பிகை சன்னதி அருகில் உள்ள மகாமேரு சன்னதியில் பௌர்ணமி அன்று மேருவுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மூகாம்பிகைக்கு இந்தியாவில் திருவிடைமருதூரிலும் கர்நாடக மாநிலத்தில் கொல்லூரிலும் மட்டும் தனி சன்னதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவில் பலவற்றுள்ளும் இந்த கோவிலில் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில், அதாவது 32 தீர்த்தங்கள் உள்ளன என்று நாம் பார்த்தோம். இவற்றில் 1 ஏக்கர் பரப்புள்ள காருண்யா அமிர்த தீர்த்தம் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதுபோலவே கல்யாண தீர்த்தம் எனப்படும் பூச தீர்த்தமும் சக்தி வாய்ந்தது. தைப்பூச திருநாளில் இத்தீர்த்தத்தில் நீராடுவோர் பாப விமோசனம் பெறலாம் என்பர். இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி மகப்பேறு பெற்றவர்கள் வரலாறும் உண்டு. இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி யுவானசுவான் என்ற அயோத்தி மன்னன் மாந்தாதா என்ற மகவை பெற்ற செய்தியும் சித்திரகீர்த்தி என்ற பாண்டியன் ஒரு ஆண் மகவை பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. பூச தீர்த்தம் பற்றி ஒரு சுவையான செய்தியும் உண்டு. தேவவிரதன் என்ற கள்வன் ஒருவன் இறைவனது ஆபரணங்களை திருட முயன்ற பாவத்திற்காக நோய் வந்து இறந்து போனான். பிறகு அவன் ஒரு புழுவாய் பிறந்து பூச தீர்த்தத்தில் நீராடிய ஒரு புண்ணியவான் கால்பட்டு புழு வரும் நீங்கி முக்தி பெற்றான் என்று ஆலய வரலாறு கூறுகிறது. மேலும் இங்குள்ள கொடுமுடி திருச்சுற்றை வலம் வருவோர் கைலாயமலையை வலம் செய்த பலனை அடைவார்கள் என்பதும், பிரணவ திருச்சுற்றில் வலம் வருவோர் மெஞ்ஞானம் பெற்று விளங்குவர் என்றும் சிறப்புடையதாகும். இத்தலமானது சம்பகாருண்யம், சக்திபுரம், தபோவனம், ஜோதிநகர், சர்வதீர்த்தபுரம், வில்வராணியம், தர்மவிருத்திபுரம், முக்திபுரம், பூலோக, சிவலோகம், வீர சோழ நகரம் முதலிய காரண பெயர்களை கொண்டு விளங்குகிறது. இங்கு உமாதேவியார், விநாயகர், சுப்பிரமணியர், கோடி ருத்ரர், விஷ்ணு, சந்திரன், பிரம்மாதி தேவர்கள், லக்ஷ்மி, சரஸ்வதி, 3 கோடி முனிவர்கள் முதலியோர் பெருமானை பூசித்து பேறு பெற்றுள்ளார்கள். இத்தலத்தில் மகாலிங்க பெருமானுக்கு பூஜை நடந்த பிறகு விநாயக பெருமானுக்கு பூஜை நடைபெறும். இத்தலம் சந்திரனுக்குரிய தலமாகவும் வரகுண பாண்டியன் இத்தலத்திற்கு வந்து பெருமானை வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் தலமாகவும் 27 நட்சத்திரங்கள் வழிபட்டு அருள் பெற்றதால் நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் ஆடல் வல்லான் மண்டபத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் மட்டுமே தினமும் காலை வேளைகளில் 3 முறை தோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கி சிறப்பான வாழ்வை பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கு தேவார மூவர், மாணிக்கவாசகர்,
பட்டினத்தார், கருவூரார், அருணகிரிநாதர், காளமேக புலவர் ஆகியோர் பாடிய தலமாகும். பத்திரகிரியார் முக்தி பெற்றதும் இங்குதான். இங்கு வந்து வழிபட்டதால் பட்டினத்தாருக்கு இங்குள்ள ஈஸ்வர அம்சமே மகனாக அதாவது மருதவாணனாக பிறந்தது என்பார்கள். திருநாவுக்கரசர் பாடி அருளியபடி பூச நட்சத்திர நாளில் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு என்று கூறுவார்கள். இங்கு வந்து வழிபட்டால் மனோவியாதிகள் நீங்கும், திருமண வரம், குழந்தை வரம், வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு என சகல வரங்களையும் அருள்பவர் மகாலிங்க சுவாமியாகும். இங்கு ராஜ அலங்காரத்தில் வீட்டிற்கும் சாம்பவி தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் அபூர்வமானதும். அதற்கொரு வரலாறும் கூறுகிறார்கள். சம்பந்தர் இங்கு வந்தபொழுது வழியெல்லாம் சிவலிங்கமாக தோன்றியது. எனவே தரையில் கால் பதிக்க அவர் அஞ்சினார். அப்போது சிவன் அம்பிகையை அனுப்பினார். அவள் சம்பந்தரை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்தாள். இவளை பிரகாரத்தில் மருதவாரனுடன் அதாவது சிவனுடன் கைலாயத்தின் மீது காட்சியை அளிக்கிறார். இவளை அன்பிற் பிரியாள் என்று அழைக்கினர். தட்சிணாமூர்த்தி இங்கு அம்பிகையுடன் காட்சி தருகிறார். இவருக்கு சாம்ப தட்சிணாமூர்த்தி என்று பெயர். மகாலிங்க சுவாமி சன்னதியின் முன்மண்டபத்தில் சுதை சிற்பமாக விளங்குகிறார். இக்கோவிலுள்ள வாவை விளக்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மராட்டிய மன்னர் பிரதாப் சிங் அவர்களின் மனைவி அம்முனுபாய் என்பவரால் அமைக்கப்பட்டது. தன் காதல் மற்றும் திருமண நேர்த்தி கடன் நிறைவேறியதற்காக கைகளில் தீபம் ஏந்தி ஒரு பெண்ணின் உருவமாக தனது முழு உருவச்சிலையை அவர் அங்கு வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாவை விளக்கை பற்றிய தகவல் என்னவென்றால், தஞ்சை அரச குடும்பத்தை சேர்ந்த அம்முனுபாய் பிரதாப் சிங் என்பவரை தீவிரமாக காதலித்தார். தங்கள் திருமணம் தடையின்றி நடந்தால் திருவிடைமருதூர் கோவிலில் லட்சதீபம் ஏற்றுவதாக வேண்டிக் கொண்டார். நேர்த்தி கடன் நிறைவேறியதும் 120 சென்டிமீட்டர் அதாவது 4 அடி உயரமும் 412 சேர் எடையும் கொண்ட பித்தளையிலான பாவை விளக்கு சிலையை செய்து கோவிலுக்கு அர்ப்பணித்தார். இச்சிலை கண்ணார அரிய புத்திரபத்தர் என்ற சிற்பியால் உருவாக்கப்பட்டது. வரலாற்றில் ஒரு அரசி தனது நேர்த்திக்கடனை நிறைவேற்ற பாவை விளக்காக தன்னை உருவகித்து சிலை அமைத்தது இக்கோவிலின் தனி சிறப்பு ஆகும். இக்கோவிலில் உள்ள மற்றொரு சிறப்பு சிங்கமுக கிணறாகும். திருவிடைமருதூர் மகாலிங்க கோவிலில் பிரசித்தி பெற்றதாகும். காசியப்ப முனிவருக்காக கண்ணனால் உருவாக்கப்பட்ட புனித தீர்த்தம் என்று கூறுகிறார்கள். இக்கோவிலில் உள்ளே தல விருட்சமான மருத மரத்தடிக்கு அருகில் அமைந்துள்ளது. கிணற்றின் நீர் வெளியேறும் வழி சிங்கத்தின் திறந்த வாய் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளதால் சிங்கமுக கிணறு என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்குரிய அபிஷேக நீர் இங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. பக்தர்கள் கிணற்றுக்குள் செல்ல படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்டு கண்ணன் தனது சுதர்சன சக்கரத்தால் பூமியை கீறி இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. இவ்வாறு பல அதிசயங்களும் சிறப்புகளும் மிக்க இத்தல இறைவனை நாமும் வழிபட்டு பல நன்மைகளை அடைவோமாக. இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். விரிதரு புலி ஊரி விரவிய அறையினர் விரிதரு புலி ஊரி விரவிய அறையினர் திரிதரும் தீயில் அவை புனை கனகினில் எய்தர் எரிதரு சடையினர் இடைமருதடை ஊனல் எரிதரு சடையினர் இடைமருதடை ஊனல் புரிதரு மன்னனவர் புகழ்மிக உளதே புரிதரு மன்னனவர் புகழ்மிக உளதே. திருச்சிற்றம்பலம்.